வாழ்க்கையை திடீரென மாற்றும் ரகசிய சக்தி. ஐந்தாம் அதிபதி மற்றும் குரு பகவான். இந்த உலகத்தில் சில மனிதர்களின் வாழ்க்கை ஒரு கணத்தில் மாறிவிடுகிறது. அவர்கள் செய்த உழைப்பு மட்டும் காரணமா? அவர்கள் பெற்ற கல்வி மட்டும் காரணமா? இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெரியாத சக்தி செயல்படுகிறது. அந்த சக்தி ஜாதகத்தில் இருக்கும். ஐந்தாம் அதிபதி மற்றும் குரு பகவான். ஐந்தாம் பாவம் என்பது சாதாரண பாவம் அல்ல. அது உங்கள் பூர்வ புண்ணியத்தின் களஞ்சியம். நீங்கள் கடந்த பிறவிகளில் செய்த நன்மைகள் இந்த பிறவியில் வாய்ப்பாக மாறும் இடம் இதுவே. இந்த ஐந்தாம் அதிபதி சுபமாக இயங்கும்போது உங்களுக்கு தெரியாமல் சரியான யோசனைகள் மனதில் உதிக்கும். சரியான முடிவுகள் எடுக்கப்படும். நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை உள்ளுணர்வு தானாக காட்டும். ஆனால் இந்த சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தும் மகத்தான கிரகம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் குரு பகவான். குரு என்பது ஒரு கிரகம் மட்டும் அல்ல. அவர் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் தெய்வீக சக்தி. குருவின் பார்வை ஒருவரின் வாழ்க்கையில் விழும்போது தடையிருந்த இடத்தில் வழி உருவாகும். தவறான மனிதர்கள் விலகி சரியான மனிதர்கள் அருகில் வருவார்கள். குரு இணையும் கிரகம் எது இருந்தாலும் அதை உயர்த்தும் தன்மை கொண்டவர். அவர் தொடும் கர்மா நல்ல அனுபவமாக மாறும். அதனால்தான் சிலர் வாழ்க்கையில் திடீரென ஒரு ஆசான் கிடைக்கிறார். ஒரு நண்பர் வாழ்க்கையை உயர்த்துகிறார். ஒரு வாய்ப்பு அவர்களை உச்சிக்கு கொண்டு செல்கிறது. அது சாதாரண சம்பவம் இல்லை. அது ஐந்தாம் அதிபதி மற்றும் குருவின் இயக்கம். இந்த சக்திகளை சுபமாக இயக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் தோல்வியை கூட வெற்றியாக மாற்றிக்கொள்வார்கள். ஏனெனில் பூர்வ புண்ணியம் மற்றும் குருவின் அருள் சேர்ந்தால் விதி கூட மனிதருக்கு உதவத் தொடங்கும். நினைவில் கொள்ளுங்கள், சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது சாத்தியமல்ல. அது குருவின் ஆசீர்வாதம்.